அனுப்பப்படும், அழைக்கப்படுவார்கள், பேசப்படும் நாள் வரும், காலங்கள் வரும். ஆனால் கர்த்தர் செய்கிற வரைக்கும் அமர்ந்திருந்து தூரத்தில் இருந்தாலும் தேவனுக்குள்ளே இருப்பதுதான் நலம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே, என் சூழ்நிலைகளை அறிந்தவரே, நீர் வெளிப்பட்டு பேசுங்கப்பா. ஆமென். ஜெபித்தது போல ஆவியானவர் பேசுவார். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. நம்ம இப்போ தாவீதை குறித்த சில காரியங்களை நாம் இதுவரைக்கும் சில காரியங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் இன்றைக்கு கவனிக்கலாம். ஏன் இந்த பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ் full of testimonies of people who followed God, who abandoned God. தேவ வசனம் எப்படி இருக்குது? தேவனை பின்பற்றினவர்களும் தேவனை விட்டு விலகி போனவர்களுடைய கதைகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த ரெண்டும் அவசியம் தெரியுமா? கர்த்தரை பின்பற்றினவர்களையும் நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்களையும் நாம் சில நேரங்களில் கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் கர்த்தர் ரெண்டும் நம்ம வாழ்க்கைக்கு முன்பாக வைத்திருக்கிறார். God has put these two groups of people ahead of us. People who followed him, people who abandoned him. ரெண்டு பேரும் நம் கண்களுக்கு முன்பாக வந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம் வாழ்க்கையை சரித்திருத்துக் கொள்ளும்படியாக. So that we may understand what is best for us. Okay? Don't rush your success. இன்றைக்கு ரேமா வேர்டு என்ன தெரியுமா? முதலாவதாக வருகிறது, don't rush your success. உங்களுடைய சக்சஸை ரஷ் பண்ணக்கூடாது. ஆள் அனுப்பப்படும், அழைக்கப்படுவார்கள், பேசப்படும் நாள் வரும், காலங்கள் வரும். ஆனால் கர்த்தர் செய்கிற வரைக்கும் அமர்ந்திருந்து தூரத்தில் இருந்தாலும் தேவனுக்குள்ளே இருப்பதுதான் நலம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சபை தொடங்கும் பொழுது கொஞ்சம் பேராய் தொடங்கணும். பட் இட் இஸ் growing, it will be ever growing. காலங்கள் வரும், நேரங்கள் வரும். ஏனென்றால் we believe the Holy Spirit God has taught us never to rush success. And don't measure success by the quantity. எதை பார்த்து நம்ம சக்சஸை மெஷர் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்றார் ஆண்டவர், சின்னவன் 1000 பெரியவன் பலத்த ஜாதியுமாவான். ஐசாயா 60:20 வாசித்து பாருங்களேன், அழகான ஒரு வார்த்தை. The least of you will become a nation, a small. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சில நேரங்களில் நான் முதல் பாயிண்ட்டை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க. ஆவியானவர் இங்கே வந்தபோது சொன்னது, 2 பேரையும் நான் உனக்கு முன்பாக நடத்துவேன். I will put 2 kinds of people ahead of you. Every time watch them. One who followed God no matter what happened. One who abandoned, தேவனை விட்டு போன சவுல், தாவீது. சவுல், எலேஷா, கேஹாசி. இப்படி பல பேரை நம் வேதத்தில் பார்க்கலாம். பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் அப்படி ஃபாலோ பண்ணவங்களையும் பார்த்தான். திமோத்தி ஃபாலோ பண்ணான். நிறைய பேர் என்ன பண்ணாங்க? தேமாஸ் உலகத்தை நேசித்து போயிட்டான். அப்போ ஏன் வேதத்தில், ஏன் நம்ம வாழ்க்கையில் மாறி மாறி சில பேரை கர்த்தர் கவனிக்க வைக்கிறார் என்று சொன்னால், அப்படி வரலன்னா தான் நம்ம இடறி போவோம். நம்ம இடறி போகாதபடிக்கு, நம்ம சக்ஸஸை ரஷ் பண்ணாதபடிக்கு. அப்போ எல்லாமே எங்கேருந்து தொடங்குகிறது? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐ நெவர் பிளான் மை சர்மன்ஸ். அதனாலே என்னவோ இட் மினிஸ்டர்ஸ் டு மீ ஆல்சோ. நான் அது எனக்கு என்ன ஆகுது, ஆஃப்டர் சம் டைம்
இட் மினிஸ்டர்ஸ் டு மீ. அதை நானே மறுபடியும் கேட்பது உண்டு. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறது நமக்கு புதிதான வெளிப்பாடாக இருப்பதினாலே. தொடங்கும் பொழுது அற்பமாய் தான் தொடங்கப்படுகிறது எல்லாமே. Some people don't understand how some ministries have grown. They have grown from nothing. எல்லாமே எப்படி தான் க்ரோ ஆகுது? கொஞ்சத்திலிருந்து அதை விளையச் செய்கிறவர் கர்த்தர். அதுக்கு பின்னாடி நாம் செய்ய முடியாதுங்க. நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். நம்ம லாயலாக இருக்க முடியும். நம்ம இருக்கிற இடத்துல எப்படி இருக்க முடியும்? தாவீதுக்கு இருந்த ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? he was very loyal. அவனை பற்றி ஒன்று எழுதணும்னா you can say he was a loyal man. நமக்கு லாயல்ட்டி நிறைய பேர், கர்த்தர் அப்படிப்பட்ட லாயலான பீப்புளை தேவன் இந்த ஊழியத்தில் கொடுத்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்வளோ நன்மைகள் செய்தாலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தை அனுப்பி கட்டின இடத்துல கர்த்தர் அவர்களை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அவர்களை தேவன் ஒரு நாள் உயர்த்தி அவர்களை இந்த இடத்துல சாட்சியாய் நிறுத்துகிற காலங்கள் வருகிறது. ஊழியக்காரிகளாய் கர்த்தர் நிறுத்துவார். அந்நாட்களிலே நீங்கள் யோசிப்பீர்கள், கர்த்தரை நீங்கள் கொண்டு வந்ததற்கு நோக்கம் இருக்கிறது என்பதை. சும்மா உங்களை கொண்டு வரல, ஊழியக்காரிகளாய் அபிஷேகம் பெற்று குடும்பமாய் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். He has called you for a greater purpose. பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு வைத்திருக்கிறார். ஆகையினால தான் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சக்சஸை என்ன பண்ணிடக்கூடாது? ரஷ் பண்ணிடக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு ரஷ் பண்ணும்படியாக உலகம் நம்மளை போதிக்கும். People will make you rush. People will make you, teach you or show you ways to rush. This temptation is there for everybody. This is there for everybody. எல்லாருக்கும் வருகிற ஒரு சோதனை தான், ஒரு டெம்ப்டேஷன் தான் இது. To rush things, to speed up, to do something. ஏதாவது ஒன்று செய்யணும். ஆனால் தாவீது எந்த ரஷ்ஷும் இல்லாமல் இருந்தான். கர்த்தர் தேடி வருவார். கர்த்தருடைய கரம் உன்னை தேடி வந்து உயர்த்தும். கர்த்தர் தேடி வந்தால் தான் அது ருசியாக இருக்கும். That will be more tastier. That will be a testimony. That will be a powerful testimony. That will write your destiny. Because when he comes searching, நான் ரஷ் பண்ணாம, did David rush? தாவீது என்ன பண்ணா? அவன் பாட்டுக்கு அவனுக்கு கொடுத்த வேலையை செய்து கொண்டிருந்தான். அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவனுக்கு கைகளிலே கிடைத்ததை நேர்த்தியாய் செய்து கொண்டிருந்தான். டேவிட், some people think he was a poor shepherd boy. No, Jesse was a very rich man. ஜெஸ்ஸி எப்படிப்பட்டவன்? ரொம்ப ஐஸ்வர்யவான், சீமந்தன். He was a very rich man. and தாவீது எழுதின சங்கீதங்கள் 119வது சங்கீதம் பா எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வார்த்தையும் 8 வசனங்கள். ஸோ யூ கேன் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் சில வசனங்களெல்லாம். அப்படிப்பட்ட காரியங்களை எழுதினான். ஞானம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் he never rushed for anything. He never rushed. ஏன்னா சில நேரங்களில் rushing will blind us. Rushing will blind us from seeing what God has put ahead of us. Rushing will stop you to wait for God's calling. ஆண்டவர் அழைப்பது, ஆண்டவருடைய நோக்கத்தை அது தடை பண்ணி போடும். It will abort God's plan. It will abort God's plan. Do you understand the word abort? I don't want to use that word, but yet I want to use it here. ஆனால் நான் இன்னைக்கு அந்த வார்த்தை ஏன் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், ಅಬಾಟನ್ನು ಸಿದೈக்கப்பಟ್ಟು ಹೋಗ ചെയ്യും. ಏನು ಮಾಡುತ್ತೆ? ಕೆಡವಿ ಹಾಕತ್ತೆ. ದೇವರ ಉದ್ದೇಶವನ್ನು, ದೇವರ ಪ್ರಣಾಳಿಕೆಯನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೆ? ಕೆಡವಿ ಹಾಕತ್ತೆ. ಯಾವುದು? ರಶ್ ಮಾಡೋದು. ವೆನ್ ಯು ರಶ್ ಇಟ್ ವಿಲ್ ಬ್ಲೈಂಡ್ ಯು, and secondly it will abort God's plan. ஆண்டவருடைய திட்டத்தை குலைக்கப்பட்டு போகும். அப்படி பண்ணவர்கள் சிலர் வேதத்தில் இருக்கிறார்கள். சாரா was one such person. சாரா அப்படிப்பட்டவள். என்ன பண்ணா? ஆண்டவருடைய திட்டத்தை ரஷ் பண்ணா. she rushed. she wanted to do it by hook or crook. That does not work in the kingdom of God. I am telling you, if you are called by God, if you are separated by him, if you are set apart, it does not work like that. He will see to it that he works what he has planned for you. கர்த்தர் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அப்போ இவ சாராய்க்கு இருக்கிற ஒரு புத்தி என்ன தெரியுமா? she was always in a rush. ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தோம், இனி போதும், கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆபிரகாமை
என்ன பண்ணிடலாம், டியூன் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆபிரகாமுக்கு என்ன பண்ணிடலாம், ஆபிரகாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டவரே நோக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் அவனை என்ன பண்ணிடலாம், டிஸ்ட்ராக்ட். பாருங்க, நான் சொல்கிறேன், நான் இன்னைக்கு ஆவியானவரால் ஏறப்பட்டு சொல்கிறேன், இன்னொருத்தரை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இல்லை, அவர்களுடைய பாதிப்பு டிஸ்ட்ராக்ட் பண்ணப்படுகிறவர்களுக்கு. யாருக்கு? Who was more affected by this? Sarah was the most affected. Not that Abraham was not affected, but in comparison it was Sarah who was more affected because of that rushing nature. சில காரியங்களை அப்படியே செய்து விட வேண்டும். Somewhere that rushing will compel you to move away. அப்போ Abraham was walking with God. ஆபிரகாம் எப்படி இருந்தான்? நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார், இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கவனத்தோடு பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. If somebody is distracting us, அது என்ன இது என்ன இங்க அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. she foiled. எவ்வளவு பெரிய அபத்தம் செய்து விட்டாளுங்க சாரா, எவ்வளவு பெரிய பயங்கரமான காரியம். Can you even think what damage she did to Abraham and the whole Israelite clan? எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ். எதனால? இந்த ரஷ் பண்ணுகிற ஒரு சுபாவத்தினால. எப்படி ஆகலும் சக்சஸ் வந்துடணும், எப்படி ஆகலும் இந்த காரியம், எப்படி ஆகலும் எப்படி ஆகலும் எப்படி ஆகலும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது, நீர் சொல்லும் போது ஆக கடவது, உம்முடைய நேரங்களிலே ஆக கடவது. இட்ஸ் நாட் அபவுட் however. Some people கிட்ட பேசினே இருக்கும்போது they will rush and they will rush you also. They will be in a rush and they will rush you too. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற காரியத்தை நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். She distracted Abraham in his walk with God. ஆண்டவரோடு அவன் நடந்து கொண்டிருப்பதை என்ன பண்ணிட்டா, திசை திருப்பிட்டா. திசை திருப்புனா, நான் சொல்றேன், திசை திருப்புகிறது பயங்கரமான ஆபத்து. யாருக்கு மாத்திரம் இல்லை, ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லை, சாராளுக்கு தான் அது மிகவும் பெரிய ஒரு ஆபத்தாய் வந்து முடிந்தது. அவளால் அது சரி செய்ய முடியவில்லை. she could not mend it, she could not repair it, she could not put it back together again. மறுபடியும் அதை சரிப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவளுக்குள்ள இருந்த ஒரு ரஷ், அவளுக்குள்ள இருந்த எப்படி ஆகலும். ஆண்டவரே இன்னைக்கு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால, என்னுடைய காரியம் ஆண்டவரே நான் ரஷ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஐ வில் நாட் டிஸ்ட்ராக்ட் எனிபடி. ஏன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஒவ்வொரு ஆத்மாக்காகவும் பாரப்படுகிற சுபாவத்தில் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்காகவும் இண்டிவிஜுவலி தனிப்பட்ட முறையில் முழங்காலை முடக்கி தேவனை நோக்கி பார்த்திருக்கிறோம், கண்ணீர் சிந்திருக்கிறோம், உங்களோடு கூட உங்கள் கஷ்டத்தில் நடந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? உங்களை ரஷ் பண்ணக்கூடாது. அப்படி நடத்தலைன்னா கருவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தணுமா. ஷீப் ஹேஸ் டு பி டெண்டர் ஜென்டிலி. அந்த ஜென்டில் டெண்டிங் தேவை, அதுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அப்போ ஆபிரகாம் வாஸ் லுக்கிங் அன்டு காட். he was all right, he was okay in waiting. ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, அவசரம் இல்லை. யாருக்கு அவசரம்? ஆபிரகாமுக்கு அவசரம் இல்லை. ஆனால் அவசரமே இல்லாத காரியத்தை அவசரமாய் செய்தார்கள். யாருக்கும் நான் சொல்கிறேன், அவசரமே இல்லாத காரியத்தை அவசரமாக செய்யாதீங்க. Who she distracted? She distracted Abraham. ஆபிரகாமுடைய காலிங்கே மாறி போச்சுங்க. அவனுடைய அழைப்பை என்ன பண்ணிவிட்டது? யோசித்து பாருங்க. If only Sarah wouldn't have not intervened, wouldn't have not done this rushing, ஆபிரகாமுடைய அவனுடைய ஸ்தானம் இன்னும் கொஞ்சம் மேன்மைப்பட்டிருக்குமா? நம்ம வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்குமா? இன்னும் நல்லா இருந்திருக்குமா? இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்குமா? அந்த அவசரத்தினால வந்த விளைவு. ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, ஃபாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிப்பாங்க. நேற்று நீங்கள் ஃப்ரெண்டு தானே, இன்னைக்கு எனிமி. நேற்று என்ன ஃபாஸ்ட்டாக. இது தேவனுடைய ராஜ்யம் அப்படி நடப்பதில்லை. If God has called us, He has called us to stay put. If He has brought us here, He has got a purpose. Until such time, I should not be distracted. Distractions வரும். ஆனால் ஆபிரகாம் பாவம்
டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தூரத்துலேருந்து வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சில நேரத்தில் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தூரத்துலேருந்து வந்தால் என்ன பண்ணிடலாம்? அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் எங்கே வருது? பக்கத்துலேயே இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன் எங்கே இருக்குது? ஃபார் சம் பீப்புள் வேர் இஸ் டிஸ்ட்ராக்ஷன்? இட்ஸ் டச்சிங் அவர் ஷோல்டர், இட்ஸ் ரப்பிங் அவர், இட்ஸ் ஜஸ்ட் வெரி க்ளோஸ் பை. சில பேருக்கு தூரமாக இருக்குது, சில பேர் பக்கத்துலேயே. யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? அதில் he fell in the weight of that distraction. Today the Lord is calling out, don't get distracted. Don't get distracted by the smooth words, by the things that they are speaking. It all seemed good for Abraham. சாராளுக்கும் அது நன்றாய் தோன்றினது. Even Sarah felt very good about it. When she was going about doing it, அவளுக்கு அது ரொம்ப நல்லா தெரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா ஆவியானவர் என்ன பண்ணியிருக்க மாட்டாரா? நான் சொல்கிறேன், கன்விக்ட் பண்ணுறாரா இல்லையா சில நேரங்களில்? வேண்டாம். ஆனால் இன்றைக்கி நான் சில பேருக்கு சொல்கிறேன், அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்த போதிலும் இங்கே நீ இருக்கிறன்னா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். உன்னை கர்த்தர் தொட்டிருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உன்னை நடத்த போகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உன் பேரை வைத்து அழைத்திருக்கிறார் என்று. In spite of those distractions, I am still here, O God. I am still serving you, Lord. I am still yours, Lord. In spite of the distraction. ஆபிரகாமே விழுந்து போனான். ஆனால் நானும் நீயும் விழாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். அதுதான் பரிசுத்த ஆவியானவரை பிடித்து கொள்வதிலே வருகிற கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. அப்பா, ஆபிரகாமே விழுந்துட்டான். நான் ஏமாத்துறோம் ஆண்டவரே, நான் ஏமாத்துறோம். He fell in the weight of that distraction. What am I, Lord? But yet in spite of that, if you are still in faith, that shows that you have a calling, a strong calling at that. பெரிய பயங்கரமான ஒரு காலிங்கை தேவன் உன் பேரில் வைத்திருக்கிறார். வாசிங்கம்மா, வாசிங்க. வாசிங்க. There is still the youngest. There is still the youngest. You see? There is still the youngest. Because why? According to Jewish custom, how old was David? He was 16 years old. அப்போ 16 வயசுல என்ன பண்ண முடியாது? யார் நினைத்தது? 16 வயசுல 16 years, according to the Jewish, the father was thinking he is still a young boy. சில பேர் நினைக்கிறோம் father rejected him, nothing like that. He thought from the Jewish custom, from the custom of the custom that they were following. அப்போ 16 வயசுல என்ன பண்ண முடியாது? அவனை என்ன பண்ண முடியாது? அபிஷேகம் பண்ண முடியாது. அவங்க அண்ணங்களா அப்படி எப்போ எவ்வளோ வயசு இருந்திருக்கணும்? they were all more than 30. 30 வயசுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? யூத கலாச்சாரத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால ஜெஸ்ஸி என்ன நினச்சிட்டான், தாவீதுக்கு தாவீது என்ன இப்போ யூஸ் இல்லை, தாவீது என்ன இருந்தாலும் அவனை என்ன பண்ண முடியாது. நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கு சொல்கிறேன். God will change the rules. Hallelujah. கலாசாரத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறவர், சூழ்நிலைகளை, சொசைட்டியை மாற்றி நமக்கென்று விசேஷமான காரியங்களை செய்கிறவர். Hallelujah. He changed the law for the sake of David. தாவீதுக்காக ஆண்டவர் அந்த ரூல்ஸே மாற்றி போட்டார். இன்னைக்கு யாருக்கோ நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தால பெற்றுக்கோங்க. He can change the law. He can change everything for the sake of his anointed. அவர் யாரை அபிஷேகம் பண்ண தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக. ஜெஸ்ஸிக்கு அவ்வளோ தூரம் நினைக்க முடியாது. அவர் மைண்ட் கேன் நாட் ரீச் ஹிஸ் விஸ்டம். அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்வேன், அவர் நினைச்சா எல்லாமே மாற்ற முடியும், அவர் நினைச்சா எல்லாமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவர் எப்படி சேஞ்ச் பண்ணார் பாருங்க. எப்படி ஜெஸ்ஸி பண்ணது சரி. இட் வாஸ் ஓகே ஃபார் ஜெஸ்ஸி டு டூ தட் பிகாஸ் the youngest one was just he was. நான் சாமுவேல் கேட்கும்போது கேட்டான். சாமுவேலுக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபெடப் ஆயிடுச்சு. கேட்டான், இஸ் தேர் எனிபடி எல்ஸ்? ஏன்னா ஆண்டவர் என்ன அனுப்பியிருக்காரு, ஜெஸ்ஸி யாருன்னா இருக்கிறாங்களா? ஜெஸ்ஸி நினைச்சான், இவன் என்ன தாவீதுக்கு தான் இன்னும் அந்த வயசே வரலையே, இதுதானே கஷ்டம். சாமுவேல் இதை மாற்றுவாரா? சாமுவேல் இதை மாற்றி, நான் சொல்லட்டுமா, கர்த்தர் மாற்றினா சாமுவேலும் மாறணும், அதுக்கு மேலான இருக்கிறவங்களும் மாறணும், ஜெஸ்ஸியும் மாறணும். If God changes, if God has got the power to change even in the nth moment. God has got, oh Rabashaba,
He can change. உங்களுக்கு புரியணுங்க இன்னைக்கு நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று புரியணும். You and me should understand who he is. ஆண்டவர் சொல்றாரு, ஜெஸ்ஸி அதெல்லாம் தூக்கி போடு, அதெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டேன். நீ வைத்திருக்கிற கலாசாரத்தின்படி நான் நடப்பதில்லை, நான் வைத்திருக்கிற திட்டங்களை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய எண்ணத்தின்படி அல்ல, என்னுடைய எண்ணம் நான் செய்வது அதை விட மிகுதியானது. I don't work according to your rules and regulations. I don't work according to your traditions and cultures. I work on my calling. ஜெஸ்ஸிக்கு கொஞ்சம் ஆடி போயிருப்பான். So this Jesse was thinking, ஏசா நினைத்து கொண்டிருந்தான், தகப்பன் நடந்து கொண்டிருந்தான், அவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க, இவங்க நினைச்சு கொண்டிருந்தாங்க, இது இப்படி தானே நடக்கணும், இது how can this go beyond இதுக்கு இது இப்படி எல்லாம் மாற்ற முடியாதுங்க, அதெல்லாம் எங்களால் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாதுங்க, அதெல்லாம் நாங்கள் செய்யவே முடியாதுங்க, அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, இது மாறவே மாறாதுங்க, இது இப்படி தாங்க இருக்கணும், காலகாலமாக இப்படி தாங்க நடந்து இருக்குது, எங்கள் வம்சத்திலே இப்படி தாங்க வருது, எங்க வம்சத்துக்கே ஒரு சாபம் இருக்குதுங்க. ஆனா நான் சொல்லட்டுமா, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வம்சங்களை மாற்றுகிறவர், வம்சத்தில் இருக்கிற சாபங்களை நொறுக்கி போடுகிறவர், வம்சத்தில் வருகிறதான பாலான காரியங்களை முறியடித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். பெற்றுக்கோங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. Receive it in Jesus name. சில பேர் இந்த வம்சத்தில் கர்த்தர் மாத்திட்டாருங்க. கர்த்தர் சொன்னாரு, ஜெஸ்ஸி இனி அவன் உன்னுடைய வம்சம் இல்லை, என்னுடைய வம்சம், என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னுடைய வம்சம். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க ஜெஸ்ஸி? ஜெஸ்ஸி நினச்சிட்டு இருந்தான், இவன் என்னுடைய இந்த இதில் தானே இருக்கிறான், அவன் இந்த பவுண்டரிக்குள்ளே தானே இருக்கிறான், இவன் இந்த இதுக்குள்ளே தானே இருக்கிறான். கர்த்தர் எப்பொழுதோ அந்த பவுண்டரியை விட்டு அவனை தூக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதோ சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்பொழுதோ உன்னை பவுண்டரி விட்டு தூக்கிட்டாரு. சொல்லுங்க. சொல்லும்படியாக தான் உன்னை பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. வாயை திறந்து அவங்களுக்கு நீ சொல்லு, உங்களுக்கு அவங்க சொல்லட்டும். பவுண்டரியை கர்த்தர் மாத்திட்டாரு. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு, பிசாசு நினைச்சா இவங்களை அப்படியே பிரிச்சிடலாம், இவங்களை உரிச்சிடலாம். ஆண்டவர் சொன்னாரு, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ட்ரை யோப பாச்சா ட்ரை பண்ணு பாரு, என் பிள்ளை ஒரு பொழுதும் கெட்டு போக நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ரூல்ஸ் என்ன வேணா போட்டுங்க. அதனால நான் சில நேரங்களில் கொஞ்சம் சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர்மா உங்களுக்கு தெரியுமா இப்படி ஆக போதான், அப்படி ஆக போதான், இனிமேல் இப்படி இருக்க போதான், அப்படி நான் சொல்லுவேன், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற அதிகாரம் உடையவர். He can change rulers. ஆமாங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என் தேவன். Hallelujah. He can move mountains for me. He fights my battles. கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறவர். அப்போ தாவீது சும்மா ரஷ் பண்ணாம இருந்தான். தாவீது பாட்டுக்கு அவனுடைய காரியத்தில் இருந்தான். கர்த்தர் சொன்னாரு ஏசாவை பார்த்து, சாமுவேலை கூட அந்த பாடம் வர வேண்டியது. சாமுவேலுக்கு தெரியாது பாவம். சாமுவேல் கூட என்ன நினைச்சிருப்பான், சாமுவேலுக்கு நான் சொல்றேன், முதல்ல தாவீதை நடத்திருந்தா சாமுவேலுடைய கல்ச்சருக்கு தடையாக வந்திருக்கும், சாமுவேலுடைய என்ன வந்திருக்கும், சாமுவேலுடைய அந்த எண்ணங்கள் அதுக்கு தடையாக வந்திருக்கும். சம்டைம்ஸ் முதலே இஃப் காட் கெட்ஸ் யூ த டேவிட், முதலே தாவீது வந்துட்டா யாருக்கு தெரியுமா, சாமுவேலே என்ன பண்ணியிருக்க மாட்டான். திஸ் இஸ் நாட் அக்கார்டிங் டு அவர் ஜூயிஷ் கஸ்டம். இது நமக்கு இது செட் ஆகாது, நம்ம ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது, நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு இது செட் ஆகாது. ஆண்டவர் சொன்னாரு, உன் ஸ்டேட்டஸ் என்ன இப்போ பாரு, நான் தாவீதை எந்த ஸ்டேட்டஸுக்கு கொண்டு வரேன். கர்த்தர் ஸ்டேட்டஸை மாத்திக்கிறவர். கர்த்தர் ஸ்டேட்டஸ், what so if they have removed me from their status, God will give me a status that far exceeds what they have even cannot think of. அவர்கள் நினைக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸை கர்த்தர் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுவார். யாருக்கும் நான் சொல்கிறேன், காட் கேன் சேஞ்ச் த ரூல்ஸ். காட் கேன் சேஞ்ச் த ரூல்ஸ். ஹல்லேலூயா. இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் இதெல்லாம் என்னங்க, மனுஷன் அவனுக்கு வைத்து கொண்டது தான். ஈவன் இஃப் இட் இஸ் அ ஜூயிஷ் கல்ச்சர், ஜூயிஷ் கஸ்டம் இஸ் நாட் அ கிறிஸ்டியன் கஸ்டம். சில பேர் சொல்லுவாங்க, ஐ மீன் இந்தியன், ஸோ ஐ ஷுட் ஃபாலோ. அஃப்கோர்ஸ் யூ ஷுட். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், எங்கே உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறாரு நீ கவலைப்படாத. ஜெஸ்ஸிக்கு ஒரே கவலையாச்சு, சாமுவேலுக்கு அதை விட பெரிய கவலை. என்னடா இதெல்லாம் வந்ததெல்லாம் என்னவா இருந்தது, இதெல்லாம் ஐயோ யாருக்கோ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இது வந்ததெல்லாம் கரெக்டாக இருந்தது. எதுக்கு கரெக்டாக இருந்தது,
அவங்க எண்ணத்துக்கு கரெக்டாக இருந்தது, அவங்க பார்வைக்கு கரெக்டாக இருந்தது. திஸ் வாஸ் ஆல் எவ்ரிதிங். எவ்ரிபடி who were paraded, all the brothers who were paraded before Jesse and Samuel, யாருக்கு கரெக்டாக இருந்தது? இட் வாஸ் கரெக்ட். இட் வாஸ் த ரைட் திங் டு டூ. One after the other, one after the other, one after the other. It was the right thing to do. They felt நம்ம கஷ்டம் கரெக்டாக இருக்குது. தாவீது பார்த்தான், கரெக்ட். ஏன் தெரியுமா அவன் கரெக்ட்னு சொன்னா? வயசு மேட்ச் ஆகுது. என்ன மேட்ச் ஆகுது? நம்ம கல்ச்சருக்கு மேட்ச் ஆகுது, மூஞ்சி மேட்ச் ஆகுது. சில பேர் இந்த மேட்சிங் பார்த்துன்னு இருப்பாங்க. என்ன மேட்சிங்? என் ஸ்டேட்டஸ்க்கு மேட்ச் ஆகுது, என் கலருக்கு மேட்ச் ஆகுது, என்னுடைய மொழிக்கு மேட்ச் ஆகலை. எல்லாத்துக்கும் என்ன ஆகணும்? மேட்சிங், மேட்சிங், மேட்ச் ஃபிக்ஸிங். நான் இது வேற மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்கிறேன்ப்பா. இது மேட்ச். கர்த்தர் என்ன தெரியுமா செய்வார்? குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி வச்சுடுவார். குப்பையிலேருந்து தூக்கிக்கிறவர். என்னை குப்பையிலேருந்து தூக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். He lifted me from the rubbish, from the garbage, from the most lowest part. கர்த்தர் என்ன செய்தார்? He changed. இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? அவங்க கண்ணுக்கு எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. எவ்ரிதிங் இஸ் நைஸ், எவ்ரிதிங். இந்த பார்த்தோன்னே இதுதான் பெஸ்ட்டு முடிவுக்கே வந்துட்டான். ஏன்னா அவசரம் இல்லை, சாமுவேலுக்கு அவசரம் இல்லை. சாமுவேலுக்கு என்ன தெரியுமா? சாமுவேல் பார்க்கறது என்ன கண்ணில் பார்க்குறான்? அவன் கண்ணில் பார்க்கும்போது இதை வச்சு பார்க்குறான். அவனுக்கு இருக்கிற சில க்ரைட்டீரியா. இஃப் எனிபடி இஸ் ஹேவிங் சம் க்ரைட்டீரியாஸ், அந்த க்ரைட்டீரியா வச்சு உன்னை எடை போடுறாங்களா? அந்த க்ரைட்டீரியா வச்சு ஆர் தே weighing you on the basis of that criteria of your qualification, criteria of your status, criteria of the background that you come from? Today the Lord is able to tear it down. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே கிழித்து போட்டுட்டார் இயேசுவின் நாமத்தினால. He tore it. When he called David, he tore it. சொல்லுங்களேன், God will tear it down. Receive it this morning. He's got the power. ஆண்டவர் என்ன தெரியுமா? நான் எங்களுக்கு I don't know how to put it in wordsங்க. உண்மையில சொல்கிறேன், எப்படி வார்த்தையில் சொல்கிறேன்னு கூட எனக்கு புரியல. என்ன தெரியுமா செய்தார்? தாவீதுக்கு அவருடைய ஸ்டேட்டஸை கொடுத்தாரு. யாருன்னா வாங்க ஆமாம். இப்போது கஸ்தூரி இங்கே இருக்கிறா. நான் என்ன பண்ணுறேன் மைக்கை கொடுத்துட்டு நான் சொல்கிறேன், என்ன பண்ணேன்? நான் கொடுக்குறேன். நான் கொடுத்து சொல்கிறேன், என் அபிஷேகத்தை உனக்கு கொடுக்குறேன், என்னுடைய ஸ்தானத்தை நான் கொடுக்குறேன். நீ என்ன பண்ண? பேசுன்னு சொன்னால் அவளுக்கு தைரியம் வருமா வராதா? எங்கே இருந்தா? அங்கே இருந்தா. அவளை கொண்டு வந்தது யார்? நான். யார் ஸ்டேட்டஸை மாற்றி கொடுத்தது? அப்போது என்ன சொல்ல வரேன்? ஸ்டேட்டஸை யார் கொடுக்க முடியும்? இருக்கிறவங்க தானே இங்கே கொடுக்க முடியும். இருக்கிறவங்க தானே. இப்போ என்கிட்ட மைக் இருந்தால் தான் கொடுக்க முடியும். எனக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கிறதுனால நான் ஸ்டேஜ் மேலே அழைக்க முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெஸ்ஸிக்கு இருந்ததை ஜெஸ்ஸி கொடுத்தான், கர்த்தருக்கு இருக்கிறதை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு யூ ஷுட் டிசைட். நீங்கள் ஜெஸ்ஸிக்கிட்டேருந்து வேணுமா, யார்கிட்டேருந்து வேணும்? சாம் கொடுத்தா மைக்கு வேற, நான் கொடுத்தா ஏன்? ஸ்டேட்டஸ்க்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. கர்த்தர் ஸ்டேட்டஸை உயர்த்துகிறவர். கர்த்தர் சொன்னார், நீ என்ன ஜெஸ்ஸி, நீ கொடுக்கிற ஸ்டேட்டஸ் இல்லை, நான் கொடுக்கிறேன் டேவிடுக்கு ஸ்டேட்டஸ். அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸை உயர்த்துகிறவர் தேவன். God can lift us. Give a clap to Kasturi. Thanks for coming, ma. Thanks for volunteering. God will raise your standard. God will raise your status in Jesus' name. Amen. So he has got the power to change our status or lift our status. அவர் அழைக்கும் போது என்ன பண்ணார் தெரியுமா? தாவீதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரியத்தில் பிளைண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. யாரு? இந்த ஃபுல்லு குரூப்பை யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரதர்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க, ஆஹா இதுக்கப்புறம் என்ன இல்லை, இதுக்கப்புறம் யார் இருக்கிறா? அப்படியே ஒரே ஒரு அவங்க மனசில் வந்திருக்குமா இல்லையா? நீயும் இல்லையா? யாருமே என் ஸ்டேட்டஸ்க்கு யாருமே ஃபிட் ஆக மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினச்சாங்க? இந்த ஸ்டேட்டஸ்க்கு யாரும். ஆனால் தாவீதை தேவன், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அவனை அழைத்து அவருடைய ஸ்டேட்டஸை கொடுத்து ஃபிட் பண்ணார். அதுதான் அழைப்புடைய ரகசியம் என்று நான் சொல்லுகிறேன். சின்னது பெரியது என்பதல்ல, அழைப்பை வைத்து அபிஷேகத்தை வைத்து தான் ஊழியங்கள். நான் சொல்கிறேன், பெரிய ஊழியம் அல்ல, அபிஷேகம் இருக்கிற இடத்துல நீ இருப்பாய் என்று சொன்னார். நீ வழி விலகி விழுக்கும் போது கர்த்தர் உயர்த்தி விடுவார். ஹல்லேலூயா. எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா? அந்த 7 பேருக்கு
என்ன இருந்தது? அவங்க தே ஃபிட்டட் பர்ஃபெக்ட்லி இந்த சொசைட்டியில் அவங்களுக்கு பர்ஃபெக்டான என்ன இருந்துச்சு? பர்ஃபெக்டான ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. பர்ஃபெக்ட். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குதுப்பா. அவங்களுக்கு என்ன 9 to 5 ஜாப் தான், காரு தான், வீடு தான், ஓனர் தான், ப்ராப்பர்ட்டி தான், எல்லாவற்றிலும் பார்த்தா எவ்ரிபடி இஸ் கிவிங் தம் ஹானர். எல்லாமே அவங்களுக்கு, எல்லாரும் அவங்கள ஹானர் பண்ணுறாங்க, எல்லாரும் அவங்களுக்கு என்ன இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஹானர் பண்ணவங்க ரஷ் பண்ணாமல் எங்கேயோ மூலையில் இருப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவர்களுக்கு முன்னே கூட்டிட்டு கொண்டு வந்து பெரேட் பண்ணார் பாருங்க. ஐயோ, நீங்கள் அதை வாசிங்க. Now you read it for me. இந்த கண்ணோட்டத்தில் இப்போ பாருங்க. Now when you are seeing with this, நீங்கள் unless you see what God wants to do in our life, unless you understand what He is trying to do, you will miss out. நீங்கள் நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. You will miss out, dear child of God. There is possibility of us missing out. God is the one who raises our standards. God is the one who raises our status. God, ஐயோ நீ God நீ என்ன ஆச்சு? நீங்கள் ஒரு நாள் சொல்லுவீங்க, என் ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. நீ God சொன்னிய. நாங்கள் கொஞ்சம் மனுஷனை பார்த்தோம், கொஞ்சம் அதுவும் பார்த்தோம், காடியும் பார்த்தோம். இது எப்படி நல்லா தானே இருக்கு? இதுதான் எல்லாரும் செய்கிறாங்க, இதுதான் கரெக்டு, இதுதான் நார்மல், திஸ் இஸ் வாட் இட் இஸ். யூ ஷுட் ஹேவ் திஸ், யூ ஷுட் பி குட் வித் எவ்ரிபடியா. யூ ஷுட் ஹேவ் எவ்ரிதிங். கொஞ்சம் எல்லாத்துலேயும் எல்லார்கிட்டையும் என்ன இருக்கணும்? அப்படி கொஞ்சம் டச் அப்லையே. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய ஸ்டேட்டஸை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் தான் மாற்ற முடியும். ஈக்குவலாக மாற்ற மாட்டார். When he does it, he does not do it. They were not in. David was no more equal to his brothers. He was for king Abhishek. நான் சொல்றேன், எதுவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டாமா? வாசிங்கம்மா இன்னைக்கு பெற்றுக்கொண்டு தான் நீங்க இந்த திரும்ப போறீங்க. You are going to receive and go back. Yes. Go ahead. There is still the youngest. Jesse answered. He is tending the sheep. கீழ வாசிங்க, கீழ வந்து. Samuel said, send for him. We will not sit down until he arrives. So he sent for him and had him brought in. He was glowing with wealth and had a fine appearance and handsome features. Then the Lord said, rise and anoint him. This is the one. Rise. சொல்றீங்களா? ஏன்னா தமிழ்ல வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் இவன்தான் என்று உன்னை குறித்து சொல்லப்படும். ஏனென்றால் நான் அங்கே அவன் செய்து கொண்டிருந்ததை என் கண்கள் பார்த்தது. I saw his when he was in low positions. I saw him when he was tending his father's sheep. I was with him when the lion came. I was with him when the bear came to attack. I helped him to succeed. And here I am. அங்கே அவன் ஸ்டேட்டஸை நான் மாத்திட்டேன். உன் ஜெஸ்ஸி, உன் பிள்ளைகள் யாருக்கும் இல்லாத காரியத்தை அவன் செய்திருக்கிறான். இன்றைக்கு நீ தெரிந்துக்கோ. புரியுதாங்க? ஸ்டேட்டஸ் எப்படி எப்போ மாறிடுச்சு? எப்போ தெரியுமா? when your status changed? When David's status changed? When he was tending his father's sheep. When you are busy doing God's work, when you are busy just seeking him, when you are busy crying out to him, when you are busy telling him, Lord, you alone are my God. நீ சொல்லிக் கொண்டிருந்தாயே, நீ அழுது கொண்டிருந்தாயே, நீ புலம்பிக் கொண்டிருந்தாயே, நீ பேசிக் கொண்டிருந்தாயே, ஒன்றுமில்லாமல் இருந்தாயே, அப்பொழுதே கர்த்தர் உன் ஸ்டேட்டஸை மாற்றி விட்டார். அப்பொழுதே உன்னுடைய நிலைமைகள் மாற்றப்பட்டு உயர்த்திப்பட்டு ஆகிவிட்டது. அப்பொழுதே நடந்தது. அப்பொழுதே the brothers did not have such experience. அந்த சகோதரர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு என்ன இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யாருக்கு இல்லை? சகோதரர்களுக்கு இல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தாவீது சந்தித்த சில பேட்டில்ஸ் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. Sometimes people may not know the battles that you have fought. People may not understand the battles. I am telling you, every battle that you fought, He is rising up your standard, has raised up your standard, has raised up your status. அது உன்னுடைய ஸ்டேட்டஸை அப் பண்ணும்படியாக, அப்கிரேட் பண்ணும்படியாக சொல்லுங்க. I have been upgraded by every battle that I fought. சொல்லுங்களேன். நான் போன எல்லா பேட்டிலையும் அப்கிரேட் ஆயிட்டே இருக்கிறாங்க. I am telling you, you are being upgraded by the battles that you faced, by the lion that you faced, by the bear that you faced. Your
status has already been upgraded. எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க ஆல்ரெடி நான் நிறைய பேட்டில்ஸை வின் பண்ணியிருக்கிறேன், அப்கிரேட் ஆகிட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனதார சொல்லுங்கள், அப்கிரேட் ஆகிட்டீங்க. யூ ஹவ் பீன் அப்கிரேடட். சொல்லுங்களேன், அவங்கள பார்த்து சொல்லுங்கள், யூ ஹவ் பீன் அப்கிரேடட். என்ன ஆயிடுச்சு? அப்கிரேட் என்ன தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் தெரியல. அவங்களாம் என்ன அப்போது அப்கிரேட் எங்கே ஆச்சு? வேர் டிட் த அப்கிரேட் ஹேப்பன்? வேர் டிட் த அப்கிரேட் ஹேப்பன்? when he fought the lion and the bear. அவன் எங்கே ஆச்சு? அவன் சின்ன வயசு. அப்போ நீங்கள் பாருங்கள், இவங்க கஷ்டம்ல நினச்சிருக்கிறாங்க, இவங்க அபிஷேகம் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இவங்க அழைப்பறதுக்கு இவங்க பார்க்குறதுக்கு இவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வைத்திருந்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? உங்கள் ஸ்டாண்டர்டெல்லாம் குப்பை தூசி என்று அதை மாற்றி போட்டு என்னுடைய ஸ்டாண்டர்டில் அவனை வைத்திருக்கிறேன். we are in God's standard. wherever you are, dear child of God, you are in God's standard. God's standards are very high. அவருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹை. அவருடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி அப்படி இப்படி எல்லாம் நிக்காதீங்க. இனிமே சொல்லுங்க, என்னை உயர்த்தினவர் கர்த்தர். என்னை ஸ்டாண்டர்ட் எப்போ மாற்றினார் தெரியுமா? நான் அந்த பேட்டில் இருக்கும்போதே என்னை மாற்றிக்கொண்டு, எனக்கு தான் தெரியல, எனக்கு தான் என்ன தெரியல. I thought that to be a battle. I thought that to be a lion. I thought that to be a bear. I thought it will devour me. I thought it will kill me. I thought it will finish me. But the Lord is telling me to tell you, that was the battle that upgraded your status. That was the battle that upgraded every status. That's why today you can stand tall. அதனால தான் தாவீது வந்தபோது, தாவீது வந்து நின்று கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவன் போய் சொல்றான், என் ஸ்டேட்டஸ் என்னன்னு யாருக்கிட்ட சொன்னான்? சவுல் கிட்ட போய் சொன்னான். என்ன சொன்னான்? என் ஸ்டேட்டஸு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா என் வெறும் கையிலேயே எனக்கு அந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் இன்னி கூட முடியாதுங்க. ஈவன் த மோஸ்ட் ஸ்ட்ராங் பர்சன், இஃப் தே சி, சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயந்து ஓடுறவங்க. லயன் இங்கே வந்துடுச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் நினைக்காங்க. லயன் வந்துச்சுன்னா அவ்வளோதான். லயன் ஏங்க சும்மா கூகுளில் வந்தாலும் என்ன ஆகிடும்? என்ன ஆகிடும்? நான் சொல்லட்டுமா? இன்றைக்கி இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கேட்டு பெற்றுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினால நான் இன்றைக்கி சொல்கிறேன், the bear that came your by way, அது சும்மா வரல, அது கர்த்தர் அனுப்பினார். யாருக்கோ சொல்கிறேன், பெற்றுக்கோங்க. அன்றைக்கி வந்த அந்த கரடி கர்த்தர் அனுப்பினார். அன்றைக்கு வந்த அந்த சிங்கம் கர்த்தர் அனுப்பினார். ஏன் தெரியுமா? உன் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் ஆகணும். the lion in your life, the challenges in your life, the battle in your life, are all by me, says the Lord. இந்த நாள் இந்த ஸ்டாண்டர்ட் வரணும்னா சில காரியங்களை நம்ம சந்தித்து தானே ஆகணும். ஒரு ஸ்டாண்டர்ட் வரணும்னா. ஆனால் எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? நான் சொல்கிறேன், இன்றைக்கி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கோங்க. என்ன தெரியுமா எனக்கு ஆச்சரியம்? இந்த ஸ்டாண்டர்ட் வர்றதுக்கு ஆண்டவர் இதை அனுமதித்தார். ஆனால் அதை எப்படி பார்த்து கொண்டார் தெரியுமா? சகோதரர்களுக்கு யாருக்குமே என்ன தெரியல, அதோடைய அருமை புரியல. சம்டைம்ஸ் பீப்புள் வில் நாட் உன் அருமை புரியலையா? பரவாயில்ல, ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடு போயிட்டே இரு. என் அருமை, நிறைய பேருக்கு இதுதான் வேணும். என் அருமை புரியல, என் அருமை. அதே ஒரு கோல், அதே ஒரு அழுகை, அது ஹைடிங்கில் இருக்கணுங்க. சில நேரங்களில் ஒரு நாள் வரும், வெளிப்படும். ஒரு நாள் வரும், இந்த சபையை தேவன் எங்கே வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே இருக்கிறவர்களை தேவன் எவ்வளோ தூரம் உயர்த்தி கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தெரியும் அருமை, அப்போ தெரியும். ஏன்னா நானாக சொல்ல முடியாது. கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? அருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டாண்டர்டை கர்த்தர் உயர்த்தும் போது சிலதை மறைத்து செய்கிறார். ஏன்னா வெளிப்படையாக ஒரு நாள் செய்யணும்னா சிலதை மறைத்து செய்து கொண்டிருக்கிறார். யாருக்கு பெற்றுக் கொடுங்க? எவ்ரிபடி இஸ் கெட்டிங் த ட்ரூத் திஸ் மார்னிங். புரியுதா உங்களுக்கு? புரிந்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாரா? I am having an encounter with him says. படிங்க. அப்பொழுது கர்த்தர், இவன் தான்
நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இப்போ ஒரே ஒரு வசனம் வாசிங்க 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். This is what the world will say. இதுதான் அவங்க ஸ்டாண்டர்ட். தாவீது அவங்க பார்க்கறது எந்த ஸ்டாண்டர்ட்ல? நீ வந்து சின்ன பையன், you are a small person, you don't have anything, you don't have anybody to back up. இன்னைக்கு சொல்லுங்க, திரும்பி பார்த்து who said? சொல்லுங்க, who said? சொல்லுங்களேன். திரும்பி பார்த்தனா என்ன திரும்பி பார்த்து சொல்லு, அது என்ன பார்த்து சொல்லாது. Who says that? Who says? Saul says that. Look at the reply David gives. This is your reply this morning. இதுதான் உன்னுடைய பதில். படிங்க. தாவீது சவுலை பார்த்து he looked eye to eye. சொல்லுங்க, sometimes you should look eye to eye. Don't hide, but look eye to eye. சொல்லுங்களேன், eye to eye. சொல்லுங்க, கண்ணுக்கு நேராய் பார்த்து பேசுகிற அபிஷேகம் இது. கர்த்தர் உயர்த்திட்டா கண்ணுக்கு நேரா. யாருங்க நினைச்சா எங்கோ இருந்தவங்கள யாருங்க நினைச்சா கர்த்தர் நினைத்தார். சொல்லுங்க, கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நினைத்தார். இது கர்த்தருடைய நினைவுகள், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. மை தாட்ஸ் ஆர் நாட் யுவர் தாட்ஸ். மை பார்த்து சொல்லணும், மை தாட்ஸ் ஆர் நாட். ஆண்டவர் சொல்லுவார், அப்போ சொல்லணும், யுவர் தாட் ஆர் நாட் மை காட்ஸ் தாட்ஸ். அவங்கள பார்த்து நம்ம எப்படி சொல்லணும், கொஞ்சம் மாற்றி உன் சொல்லாமா அப்படி மாற்றி சொல்லுங்கள். ஐயோ பார்த்து பக்கத்தில் பாவம், அவங்கெல்லாம் நல்லவங்க, நம்மளுக்கெல்லாம் வெல்விஷர்ஸ். இவங்கள பார்த்து இல்லை, யாரை பார்த்து? சவுலை பார்த்து சொல்லணும். உன்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் என்னை குறித்து, உன்னுடைய நினைவுகள் என்னை குறித்து ஒரு லெவலில் இருக்குது. ஏன்னா நீ ஸ்டேட்டஸை பார்க்குற, நீ என் அழகை பார்க்குற, என்னுடைய ஹைட்டை பார்க்குற, என்னுடைய நிலைமையை பார்க்குற, நான் விழுந்து போதனை பார்க்குற, நான் கொலை ஆடப்பட்டதை பார்க்குறேன். ஆனால் என்னை ஸ்டேட்டஸை உயர்த்தினார் எப்போ தெரியுமா? சவுலே, நீ சந்திக்காததை நான் சந்தித்திருக்கிறேன். நீ ராஜாவா இருக்கலாம், ஆனால் என்னை ஆல்ரெடி அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். புரியுதாங்க இன்னைக்கு? Sauls cannot understand. Sauls cannot understand. Jesse cannot understand. சொல்லுங்களேன், Samuel also cannot understand. But God, what did he say? And I'm going to end with that. என்ன சொன்னான் பாருங்க. உங்க கூட இருக்கிறவங்க, இஃப் யுவர் ஸ்பௌஸ் சேஸ் வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு கணவன் இருந்தா, மனைவி இருந்தா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுங்க. இன்னைக்கு அது பெரிய பாக்கியங்க, அது பெரிய பாக்கியங்க. இஃப் யூ ஹேவ் அ ஸ்பௌஸ் ஆர் இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன் ஆர் இஃப் யுவர் மதர் ஆர் ஃபாதர் ஆர் பிரதர் இஸ் சீக்கிங் த லார்ட், யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஹை, யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஹை. தேங்க் காட், பிளஸ் ஹிஸ் நேம், சே தேங்க் யூ லார்ட் சொல்லிடுங்க. யோ இன்னைக்கு எல்லாம் நல்லா இருக்குதுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க, நமக்கு என்றென்றைக்கும் ஒரு வேணும். நான் சொல்லுவேன், என்னைக்கும் நீங்கள் வேணும் ஏசப்பா, எனக்கு என்றைக்கும் வேணும். சில பேர் எனக்கு வந்து சொல்லுவாங்க, எவ்வளோதான் போனாலும் பாஸ்டர்மா உங்கள் ஜெபம் எனக்கு வேணும். அப்படி சொல்லும்போது அவ்வளோ இருதயம் அப்படியே மெல்ட் ஆகிடும். உண்மையாகவே கர்த்தர் சில பேர் அப்படி வைத்திருக்கிறார். தூரத்துலேருந்து ஃபோன் பண்ணும்போது தட்ஸ் வாட் தேவர் சேயிங். ஒரு ஜெபம் எனக்கு ஸோ மச் ஆஃப், எனக்கு நான் ரொம்ப லோவாக இருந்தேன், அப்படியே கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை நம்ம வாழ்க்கையில் வைக்கணுங்க. ஆமென். அப்போ வாட் வாஸ் ஹி சேயிங்? தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. ஆல்ரெடி சொல்லுங்க, ஆல்ரெடிப்பா. ஐயோ சவுலே, பாவம் சவுலே, உனக்கு தெரியாதுப்பா, உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நீ மேலோட்டமா பார்க்குற, நீ எனக்கு என்ன இப்போ வேற விதமாக நீ நினச்சிருக்கிற. ஆனால் ஆல்ரெடி சொல்லுங்க, நீங்கள் ஆல்ரெடி சொல்லி பெற்றுக்கோங்கப்பா. ஆல்ரெடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாண்டர்டை என் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிடுச்சு சோலே. என் ஸ்டேட்டஸ் என்ன ஆயிடுச்சு?
என் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி கர்த்தர் நியமித்திருக்கிறார். சில பேர் எதையோ பார்த்து எதையோ கணக்கு போடாதீங்க. கர்த்தரோட பிள்ளைகளை அப்படி கணக்கு போடாதீங்க. கர்த்தர் நினைத்தால் எம்மாத்திரங்க புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், உயர்த்தி விடுவார். அவருக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்காது, அவருக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்காதுங்க ஆசீர்வதிப்பதற்கும் உயர்ப்பதற்கும். நிமிஷங்களில் கர்த்தர் மாற்றி விடுவார். அதனால தான் எனக்கு பயம். நான் கற்றுக்கொண்டதை சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஐ வில் நெவர் டிஸ்பைஸ் த ஸ்மால் பிகினிங்ஸ். யாரையும் எப்படி நினைக்க மாட்டேன், யாரையுமே நினைக்க மாட்டேன். இவங்க அவ்வளோதானே, இவங்க அப்படி நினைக்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் எப்போ வேணா உயர்த்திடுவார், எப்போ வேணா மாற்றிடுவார், எப்போ வேணா அப்படியே சேஞ்ச் பண்ணி ஷாஃபிள் பண்ணி மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை இல்லைங்க. கர்த்தர் நம்ம ஸ்டாண்டர்டை எப்போவோ மாற்றிட்டார், எப்போவோ மாற்றிட்டார், எப்போவோ மாற்றிட்டார், எப்போவோ மாற்றிட்டார், எப்போவோ மாற்றிட்டார். I cannot contain this truth this morning. இது என்னால் தாங்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் இங்கேருந்து பெற்றுக்கொண்டு திரும்புங்க. He has already changed my state. என் ஸ்டேட்டஸை உயர்த்தினவர் கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.